தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மரியம்மாள் நன்றி திருப்பலியாகவும், தேவராஜ் ஏஞ்சல் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், மேலுமாக அருள்பணி பவுல்தாஸ், லில்லி லாரா, யூஜின் ஃப்ளாரன்ஸ் வெளிநாடு பயணம் சிறப்பாக அமையவும், மரிய பிரான்சிஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மரிய பிரான்சிஸ் இருதயசாமி அந்தோணி அம்மாள் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், எம் அந்தோணி 12ஆம் ஆண்டு நினைவு அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், லீலாம்மா ஜார்ஜ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், சூசை மாணிக்கம் ரத்தினம்மாள் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, மறைவழுரான புனித அந்தோனியாரே உமது திரு அவைக்கு கொடுத்தீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்து எங்களிதங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாளராகவும் பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வலிமை பெறு, துணிவு கொள். ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்கு இம்மக்களோடு நீ செல்ல வேண்டும். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. மோசே பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேல் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது: இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உம்முன் செல்வார்.
அவரே உன் முன்னினின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுவுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைத்தார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரேல் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள். இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. பண்டைய நாள்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டுள்ளார். பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே. அவரது உரிமை சொத்து யாக்கோபே. ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. பல்லவி. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர் தம் மக்களே. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையின் உடையவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறை திரு வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 14 முடிய.
அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரை விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாய் இருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரையே மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆடை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுள்ளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனது பேரன்பிற்கும் நமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுபவருமான புனித அந்தோணியார் வழியாக நம்முடைய தேவைகளை நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். உங்கள் பதில் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்த இறையொருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு வழிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கருத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளப்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவலையில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியா இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நமது தனிப்பட்ட மற்றும் குடும்பங்களின் தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பே உருவான எம் இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துரைத்த விண்ணப்பங்களையும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜெபங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது எங்களுடைய ஜெபங்களுக்கு கனிவோடு செவி சாய்த்து அவை அனைத்தையும் நிறைவேற்றி அருளுமாய் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஓ இயேசுவே, ஆமென். காணிக்கை பாடல்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உததாக இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டி வருகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்றாகச் சேர்ந்து உமக்கு புகழிசைத்து ஒன்றாக முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் இன்றைய நாள் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றவர்களோடும் சிறப்பாக முதிர்ந்த கல்வாரி பலியிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய உமது பிள்ளைகளாகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்த ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், மேலுமாக இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித அந்தோணியார், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தவாறு ஒன்றிணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கிற்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்துதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் இந்த விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கண்களை மூடுவோம். எண்ணற்ற அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் புனித அந்தோணியார் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அவர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்மையே முழுமையாக இறைவன் பாதம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க, நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்மையே முழுமையாக இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து தந்தையாகிய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கவும்,
ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருள்ள நற்கருணை உட்கொண்ட நாமை அவரை முழுமையாக நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய உறுப்பினர்களாக ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய அவருடைய அன்பு சீடர்களாக வாழ அருள் வேண்டுவோம். நமது குடும்பங்களை இறைவன் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மையும் நமது குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதித்து நமது குடும்பங்களிலே சமாதானம், அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, அன்பு இன்னும் நிறைவாக கிடைக்க இறை ஆசிரை வேண்டுவோம். சிறப்பாக உடல் நோயினாலும் மனவேதனையினாலும் தனிமையிலும் அவதிப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து குணமளிக்கக்கூடிய ஆண்டவர் அவர்களை தொட்டு குணமாக்கவும் அவர்களுக்கான நல்ல உடலுள்ள சுகத்தையும் மன ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அஞ்சாதே என்கின்ற நம்பிக்கையான வார்த்தைகளால் நம்மை தேற்றி அருள நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சிறப்பாக பிளவுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். கருத்து வேறுபாடுகளாலும் தேவையற்ற சண்டை சச்சரவுகளாலும் எத்தனையோ குடும்பங்கள் நம்முடைய பார்வையிலே பிளவுபட்டு இருக்கின்றன. இறைவன் தாமே அந்த குடும்பத்தின் மையமாக சாட்சிகளாக இருந்து அந்த குடும்பத்தை மீண்டுமாக இணைத்து அவருடைய அன்பு கரங்களால் கட்டி எழுப்ப நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் இளம் பெண்களை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் இறை அருளையும் ஆசீர்வாதத்தையும் படிப்பதற்கான ஆற்றலையும் அவர்களுக்கான சிறந்த எதிர்காலத்தையும் இறைவன் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து சிறப்பாக வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அவர்களுடைய இளம் வயதிலே அவர்களுக்கான நல்ல வேலை வாய்ப்பை இறைவன் கொடுக்கவும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் எதிர்நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியர் மீதும் இறைவன் தனது இரக்கத்தின் பார்வையை பொழிந்து அவர்களுக்கான குழந்தை செல்வத்தை கொடுக்க நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்னுமாக திருமண வரத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம்பெண்களுக்கு அவருடைய வாழ்க்கை துணையை இறைவன் தாமே தேர்ந்து கொடுத்து அவர்களுக்கான திருமண வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சிறப்பாக கருவுற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் இறைவன் கரங்களில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் தாமே அவருடைய பேறுகாலங்களில் அவர்களோடு உடனிருந்து நல்ல முறையில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கவும், அந்த குடும்பத்திற்கான நிறைவான மகிழ்ச்சியை ஆசீர்வாதத்தை அந்த குழந்தைகளின் வழியாக கொடுக்க நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய தொழில் பணிகள் அனைத்தையும் இறைவன் பாதம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தொழில்கள் சிறந்து விளங்கவும், நாம் செய்யக்கூடிய பணிகளிலும் நாம் எடுக்கக்கூடிய அன்றாட பயணங்களிலும் இறைவன் தாமே நமக்கு பாதுகாப்பாக துணையாக இருந்து ஆசீர்வதிக்கவும், தொழில் முன்னேற்றத்திலும் பணிகளின் உயர்வுகளிலும் நமக்கு தேவையான நல்ல ஊதியங்களை கொடுத்து குடும்பத்திற்கு நிறைவான பொருளாதாரத்தை இறைவன் நம்பிக்கையோடு கொடுத்தருள் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்னுமாக நம்முடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜெபங்களையும் இறை வேண்டல்களையும் அவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக யாரெல்லாம் ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நம்பிக்கையோடு இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். நமக்கு தேவையான நிறைவான ஆசீர்வாதத்தையும் நமக்கான அனைத்து தேவைகளிலும் இறைவன் நம்மோடு உடனிருந்து நம்முடைய மனக்கவலைகள் அனைத்தையும் போக்கி நமக்கான நம்பிக்கை வாழ்வை கொடுப்பார் என உறுதியாக புனித அந்தோணர் வழியாக தொடர்ந்து ஜெபித்து மன்றாடுவோம். எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழிலில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி மன்றாடும். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதையும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரை உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்து வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கம் உள்ள இறைவா, உம் அளவில்லா அன்புக்குரியவரும்
உமது அருளின் தூய்மையால் கோடி அற்புதர் எனப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் பேரில் உமது பக்தர்களாகிய எங்கள் பேரில் கருணை கண் திருப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்த உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கி ஆன்மாக்கள் ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணம் அடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்கள் உடல் நோயிலிருந்து உள்ள நோயிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது ஆசிரை வேண்டுகின்றோ. புனித அந்தோணியாரின் நாளில் நாங்களும் அவரை போல உமது உண்மையை அறிவித்து அதை அன்பினால் செயல்படுத்துபவர்களாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களோடு இருந்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிற அந்த இறைவனிடம் நம் மனதிற்குள்ளாக புகழ்ந்து கிடக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத மறைமுக கதைகள் அனைவருக்கும் உண்டு. அதை இந்த இறைவனிடம் சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னால் முடியாத தருணம் இது என்று எண்ணிய நம்முடைய எண்ணங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்ம சாதாரணமாகவே நம்முடைய வீட்டில் செவுத்தை பார்த்து தனியாக பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க? குட் பாய்ன்னு சொல்லுவாங்களா? சரியான லூஸு அப்படிம்பாங்க இல்லையா? நம்ம திடீர்னு கதவை திறந்து விட்டுட்டு எப்பா எனக்கு ஏதாவது தாப்பான்னு கையை தூக்கி வேண்டனா என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவாங்க? பையனுக்கு ஏதோ நட்டு கலண்டுருச்சு. இன்றைக்கி நம்ம எல்லோரும் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு வந்துட்டு சும்மா செவுத்தை பார்த்து ப்ரேயர் பண்ண வரல. ஏதோ திறந்த வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு தனியாக பேச வரல. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோம். அப்படி அந்த ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறதுக்குன்னா இந்த ஆண்டவர் யாருன்னு தெரியணும். தெரியாத மனுஷர்கிட்ட நம்ம போய் ஏதாவது சொல்லுவோமா? எப்போ எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு சுகர் இருக்குது,
அப்படின்னு சொல்லுவீங்களா? தெரியாத ஆளுக்கிட்ட. தெரிஞ்ச ஆளுக்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும். அப்போ அந்த ஆள் நம்ம வீட்டில் போயிட்டு அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ நம்ம உங்கள் கணவர்கிட்ட சொல்லக்குள்ள எல்லா நேரத்துலையும் போய் பேசிட முடியாது. அப்படி தானே? அவங்க மூடு எப்படி இருக்குது இல்லையா? கோபமாக இருக்காங்களா, சிடுசிடுன்னு இருக்காங்களா, இல்லை எப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதை பார்த்து தான் நம்ம சொல்லுவோம். அப்படி இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தாயுமானவர் தன்னுடைய செயலில் இப்படியாக சொல்லுகிறார். இந்த கடவுள் எப்படிப்பட்டவரையா, எங்கே தான் இருக்காரு, அவர்கிட்ட நான் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு தாயுமானவர் சொல்லுகிறார். தேனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் அமுதம் தானாய் அன்பருளே இனிக்கின்ற தனி பொருளை வாளாய் கலனலாய் புலனாய் வாழ் புவியாய் ஆனாய் தந்தனையே அருளார் அமுந்தந்தனை. இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் தேனை போல இனிப்பாகவும் கரும்பை போல சுவையாகவும் உலகத்திலே இருக்கின்ற நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற அனைத்து பஞ்சபூதங்களிலும் கலந்திருக்கிற இறைவனாக இருக்கிறார். நம்மலாம் புதனன்மை எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டகிசம் கிளாஸ் படித்தோம் தானே? அதில் திருச்சபை கட்டளைகள் 6 அப்படின்னு படித்தோம். அதில் வரும், இறைவன் எங்கே இருக்கிறான்? எங்கும் வியாபித்திருக்கிற இறைவனிடம் வந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இன்று கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது அப்படின்னு கேட்க வந்திருக்கும். அப்படின்னு கேட்க வந்தனா இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறாரு? இரக்கம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவர் நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில் நம்ம எத்தனை முறை பாவம் செஞ்சிருக்கோம், எத்தனை முறை பர்த்டே வந்தா ஆண்டவரே நாளிலிருந்து நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவர் வேண்டியிருக்கீங்களா இல்லையா? நல்ல பிள்ளையா இருந்திருக்குமா? அந்த நாளைக்கு என்னைக்கு ஏன் வரும்னா வராது, வரும் ஆனா பாத்தியா, அந்த நாளைக்கு வரும் ஆனா வராது. நாளைக்கு பிறந்தவரும் நான் நாளைக்கு நல்லா இருப்பையா, வராது. நாளைக்கு வராது. கிறிஸ்மஸ் வரும், பூஸ்டிக்கு போய் ஆண்டவரே நீ எனக்காக பிறந்திருக்கிற, நான் நாளிலிருந்து என் மனைவியை திட்டாம இருப்பேன்னு சொல்லி கோயிலை முடிச்சுட்டு வெளியே போவாரு பாருங்க. பைக்கில் ஏறி அந்த அம்மா வாக்கறது, சனி நீ ஒழுங்கா ஏறி வாக்காரு. ஆண்டவர்கிட்ட என்ன போயிட்டு வந்தோம், ஆண்டவரே நான் நாளிலிருந்து நல்ல பிள்ளையா இருப்பேன் ஆண்டவரே. இதெல்லாம் தெரிந்து நம்மை அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி ஆண்டவர் எதெல்லாம் அன்பு செய்ததற்கு விவிலியம் சொல்லுகிற எடுத்துக்காட்டுகள் உண்டு. ஒரு பொண்ணை விபச்சாரத்தில் பிடிபட்டு வந்தாங்க. அன்றைய காலம் சட்டம் சொன்னது, விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும். படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கான்? பிடிச்சிட்டு வராங்க, ஆண்டவரே இந்த பொண்ணை நாங்கள் விபச்சாரத்தை பிடிச்சோம், கல்லால் அடிச்சு சாவடிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாவம் செய்யாதவங்க முதல் கல்லறிங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேயே நிக்கிது பாருங்க. திரும்பவும் ஆண்டவர் அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறார், என்ன கேட்டாரு? நானும் உன்னை தண்டியேன், இனிமேல் பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, நாம செஞ்ச பாவத்தை பார்த்து நம்ம தீர்ப்பிடல, ஆனா சொல்றாரு, மகனே மகளே இனிமேல் பாவம் செய்யாது. அப்ப ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எண்ணி நம்மை நோக்குவது கிடையாது, மாறாக நம் இதயத்தை பார்க்கிறார். சக்கேயின்னு ஒருத்தர் இருந்தார். என்ன மாதிரி கொஞ்சம் ஹைட்டான ஆள். அவரு எல்லாத்தையும் தூரத்துல இருந்தே பார்த்துருவார். அவர் மனசுக்குள்ள இத்தினூண்டு ஆசை இருந்ததுங்க, இத்தினூண்டு ஆசை. நான் ஆண்டவரை காண வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை இருந்தது பாருங்க. போயிட்டு எட்டி பார்க்கறாரு, ஆண்டவரை பார்க்க முடியல. கடகடன்னு மரத்துல ஏறி தூரமா இருக்கிற ஆண்டவரை பார்த்தாரு. அவர் மனசுக்குள்ள நினைக்கல ஆண்டவர் என்கிட்ட வரணும், நான் அவரு கூட பேசணும்னு நினைக்கல, நான் ஆண்டவரை பார்க்கணும்னு நான் நினைச்சாப்பல. ஆண்டவர் வந்தாரு, சக்கையோ கீரை இறங்கி வா, நான் இங்க இன்னைக்கு உங்க வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. நாமள இருந்து என்ன கேட்டிருப்போம்? என்ன சிக்கன் பிரியாணியான்னு கேட்டிருப்போம் இல்லையா? ஆண்டவர் வீட்டுக்குள்ள போறாரு பாருங்க.
சக்கேயு சொல்றாரு, ஆண்டவர் அந்த சக்கேயின் மனசுக்குள்ள நுழைஞ்ச உடனே சக்கேயு சொல்றாரு, ஆண்டவரே, நான் ஒருவேளை யாரையாவது ஏமாற்றி இருந்தால் அவர்களுக்கு எத்தனை மடங்கு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. 4 மடங்கு. ஆண்டவர் சொன்னாரா, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், இதெல்லாம் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? சொல்லல. மீண்டும் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வந்தா நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் மட்டுமல்ல, நாமளும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும். யாரு கிட்ட? என்னுடைய மனைவி கிட்ட, என்னுடைய கணவன் கிட்ட, என்னுடைய பிள்ளைகள் கிட்ட, என்னுடைய உறவுகள் கிட்ட. எதுக்கு இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, இறைவன், இரக்க மிகுந்த இறைவன், உறவுகளை பெருக்க வளர்க்க தன்னையே உணவாக தருகிற இறைவன். அன்புக்குரியவர்களே, நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்வோம்? அடுத்தவங்களுக்கு சொல்லணும். போஸ்டெல்லாம் ஒட்டுவோமா? போஸ்டர் ஒட்டுவீங்களா, ஒட்ட மாட்டீங்க? காரணம், வீட்டு ஒரு மூலையில், பக்கத்து வீட்டில் ஒரு பேனரு செய்கிறோமா, செய்யலையா? நல்லது. என்ன மாலை கொண்டு போய் போடணும்? மாலை போய் போடுவீங்களா, போட மாட்டீங்களா? வீட்டில் யாராவது சொந்தங்கள் யாராவது இறந்தா மாலை போடுவீங்களா, போட மாட்டீங்களா? ரோசாப்பூ மாலை 10 அடியில் கொண்டு போவான். அப்படி ரோசாப்பூ மாலை 10 அடி. அப்படி மாலையை பார்த்தோம், ஏசப்பா, என்னம்மா இந்த பையன் இந்த அம்மாவை அன்பு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா இறந்த உடனே சந்தன பெட்டி, அப்படியே சந்தன பெட்டி இல்லைன்னா அப்படியே பளபளன்னு மின்ற பெட்டி இருக்கும். நல்லது. அம்மாவோ அப்பாவோ உறவுகளோ சொந்தங்களோ இறந்த பிறகு கல்லறையில் போய் வச்சுட்டு 40 நாள் இல்லை 1 வருஷம் கழிச்சு கல்லறையில் என்ன பண்ணுவோம்? என்ன பண்றோம்? டைல்ஸ் ஓட்டணும், மார்பிள்ஸ் ஓட்டணும். கல்லறை எப்படி இருக்கணும்? பளபளன்னு இருக்கணும். ஆனால் இந்த இறைவன் நமக்கு சொல்லி தருவது அது மட்டும் அல்ல. இறந்த பிறகு உறவுகளுக்காக சுவரொட்டிகளை அடிப்பதில் மட்டுமல்ல, கிறிஸ்துவ வாழ்வும் இரக்க மிகுந்த கிறிஸ்துவனாக வாழ்வதற்கான அடையாளம். சுவரொட்டிகளை ஒட்ட வேண்டும். ஆனால் நம் உறவுகளும் தந்தையும் தாயும் நம்மோடு வாழ்கிற பொழுது அவர்களோடு அன்பு பாராட்டி அவர்களோடு வாழணுமா இல்லையா? எப்பா சாப்பாடு கொடுப்பா, மா வக்காரம்மா, அந்த சீரியல் முடிச்சுட்டு வரேன், சனினே கத்தினேங்கிற பாரு. எப்பா இந்த புடவை கிழிஞ்சிச்சுப்பா, இருக்கிற புடவை கட்டு போதும். எப்பா ஊருக்கு போனோம், இப்ப இந்த வயசுல ஊருக்கு போய் என்ன பண்ண போற? வக்கார அமைதியா, நான் போயிட்டு வரேன். சுவரொட்டிகள் அடிப்பது நல்லது, அது சுவர்களில் பதிந்துவிடும், இறந்தவர்களின் இதயத்தில் பதிவதில்லை. இறந்த பிறகு ரோஜாப்பூ மாலைகளை கொடுப்பது நல்லது, ஆனால் அவர்கள் நம்மோடு வாழ்கிற பொழுது அன்பு, இரக்கம், பண்பு, பரிவு, பாசம் என்ற இறைவன் கற்றுத்தந்த நறுமணங்களை அல்லவா நாம் பகிர்ந்திருக்க வேண்டும். மன்னிச்சிருப்பான், சரிப்போ தெரியாம பண்ணிட்டான், நாம தான் தப்பு செஞ்சிருப்போம். ஆனா அவங்க நம்ம கிட்ட சாரி கேட்பாங்க, அடே போ அடே போ அனுப்பிச்சிட்டான். ரோஜாப்பூ மாலையில் வரும் நறுமணங்கள் இறந்தவர்களால் நுகர முடியாது. ஆனால் அவர்கள் வாழ்கிற பொழுது அவர்களை மன்னித்து இரக்கம் காட்டி அன்பு செய்து வாழ்வது கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் பகிர்ந்து கொண்ட கிறிஸ்துவர்களாக வாழ்வதற்கான அடையாளம். அது இறந்த பிறகு சந்தன பெட்டியில் இறந்த உடலை வைப்பது நல்லது, சந்தோஷம். ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது, உடல்நிலை சரியில்லாத பொழுது, அவர்கள் உடலுக்கும் உணவிற்கும் தங்குவதற்கு இடமும் இல்லாமல் தவித்த பொழுது நீ செஞ்சிருந்தனா அது அவர்கள் உடலை மட்டுமல்ல ஆன்மாவையும் காக்கும் அருமருந்தாக அமைஞ்சிருக்கும். இறந்த பிறகு கூட பரவாயில்ல, கல்லறையில போய் அடக்கின பிறகு நம்ம போடுற பளிங்கு கற்களை அவங்க பார்க்கவா போறாங்க? நல்லது. இறந்தவர்களை மதித்து அவர்களுக்கென கல்லறை கட்டி அவர்களை தினம் தினம் சென்று சந்தித்து அவர்களுடைய ஆன்மாவிற்காக ஜபம் செய்வது நல்லது. ஆனால் உயிரோடு இருக்கிற பொழுது ஐயோ எப்பா செத்துட்டியே,
நல்லது. ஆனால் அவர்களோடு என்னுடைய உறவு எப்படி இருந்தது என பார்ப்பது மிகச்சிறந்தது அல்லவா? இன்று இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற மிகப்பெரிய பாடம் அது. நான் உனக்கு இரக்கமுள்ளவனாக இருந்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவராக இருங்கள். அப்படி இரக்க மிகுதவர்களாக இருந்தா எனக்கு என்ன நடக்கும் நீங்கள்லாம் கேட்கலாம். அப்படி இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் கடவுளின் கண்களுக்கு அழகானவர்களாக தெரிவீர்கள். ஒரு முறை இந்தியாவில் ஒரு பெரிய காதல் சின்னம் இருக்குது. அது பேர் என்னது தெரியாதா? அதை கட்டினது யாரு? யாருக்காக கட்டினா? என்னடா இந்த சாமி ஆண்டவரை வச்சுக்கிட்டு காதல் சின்னங்குது, மும்தாஜுங்குது, தாஜ்மஹால். அந்த ஷாஜகான் கிட்ட போய் ஒரு முறை கேட்டாங்களாம், ஏப்பா ஷாஜகான் இந்த மும்தாஜுக்காக ஏன்பா இப்படி கட்டுற? அந்த புள்ள அவ்வளோ பெரிய அழகான பிள்ளை இல்லை, எதுக்குப்பா கட்டுற அப்படின்னு சொல்லக்குள்ள ஷாஜகான் சொன்னானாம், நீங்கள் மும்தாஜின் அழகை காண வேண்டுமென்றால் ஷாஜகானின் கண்களில் இருந்து பாருங்கள், அப்பொழுது தெரியும் அவள் எவ்வளவு அழகானவள். அதை போலதான் அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவரின் கண்களுக்கு அழகு இல்லாதவர்களாக தெரியலாம். ஆனால் உறவுகளை பேணி அடுத்தவர்களை மன்னித்து அவர்களோடு உறவு பாராட்டி அவர்களை மதித்து அன்பு செய்து வாழ்கிற பொழுது இறைவனின் கண்களுக்கு அழகானவர்களாக தெரியும். இப்படியாக முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகில் கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி எத்தனை டைம் போய் எல்லாம் கண்ணாடியை பார்த்துட்டு வந்தீங்க? யாருமே பார்க்கலையா? கண்ணாடிய பார்த்துட்டு வந்தீங்களா? தலை வாரிட்டு ஒரு டைமு, நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு டைமு, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துட்டு. நான் கண்ணாடி பார்க்கறதில்ல. ஏன் தான் எனக்கு ஒன்றுமே இல்லை மேலே, அதெல்லாம் நான் பார்க்கறதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கண்ணாடியை நீங்கள் பாருங்க, உலகில் நான் எழுதி வச்சுக்கிங்க, உலகில் கண்ணாடிகள் மட்டுமே அழகை பிரதிபலிக்கும் என்றால் அதுவே உலகில் தலை சிறந்த பொய் என்பேன். உலகில் கண்ணாடிகள் மட்டுமே அழகை பிரதிபலிக்கும் என்றால் அதுவே உலகில் தலை சிறந்த பொய் என்பேன். அப்ப எது அழகு கேட்டா, அடுத்தவர்களை இரக்கமுடன் காணும் கண்கள் அழகு, பிறருக்கு உதவி செய்யும் கைகள் அழகு, இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற தினம் தினம் ஓடி செல்கின்ற கால்கள் அழகு. இப்படி அழகான பல விஷயங்கள் இருக்கிற பொழுது கண்ணாடிகள் மட்டும் உலகில் சிறந்த அழகினை பிரதிபலிப்பதில்லை. மாறாக இறைவனின் கண்களுக்கு அழகாக தெரிய வேண்டும் என்றால் நாம் பிறரோடு உறவு பாராட்ட வேண்டும். எப்ப? சத்தத்துக்கு பின்னாடி மாலை போட்டு 40 நாள் பக்கத்துல சோறு போட்டு வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச பணியாரத்தையோ அதிரசத்தையோ காப்பியோ டம்ளர்ல வைக்கிறது இல்லை. உயிரோடு இருக்கக்குள்ள பார்த்துக்கணும். இது யாருக்கு பொருந்தும்? எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். அதனால அன்புக்குரியவர்களே, இன்று இறைவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எத்தனை முறை நம்ம அடுத்தவங்களை நம்ம அஃபன் பண்ணியிருப்போம், எத்தனை முறை இழிவுபடுத்தி இருப்போம். எல்லாத்தையும் ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிஷம், அனைவரும் கண்களை மூடுங்க. ஒரே நிமிஷம் கண்களை மூடி, பக்கத்தில் இருக்கிற கண்ணு திறந்திருக்கலாம், அப்படி பார்த்துட்டு ஐயோ பக்கத்தில் இருக்கிற கண் யாருக்காக கண்களை மூடும். ஒரே ஒரு நிமிடம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எத்தனை முறை நான் பிறரை இழிவுபடுத்தியிருக்கிறேன், அதற்காக நன்றி சொல்லி நான் பெருமிதப்பட்ட தருணங்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். அனைவரும் சேர்ந்து, அப்பா நான் தவறு செய்தேன், நண்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா
நான் இந்த உலகில் என்னுடைய தந்தையும் தாயும் உயிருடன் இருந்த பொழுது அவர்களை மதிக்காது இருந்த தருணங்கள் உண்டு. இன்று நான் ஒரு தந்தையாகவும் தாயாகவும் மாறிய பொழுது அவர்கள் எனக்கு சொன்ன பாடம் எனக்கு புரிகிறது ஆண்டவரே. அவர்களை நான் இழந்து விட்டேன். அவர்கள் என்னோடு இருந்த பொழுது அவர்களை நான் மதிப்பிடவில்லை, அவர்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் மனம் வருந்துகின்ற தருணங்களுக்காக இறைவனிடம் அன்றாடுவோம். நான் தவறு செய்தேன், நான் கேட்டடைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளைதான். அப்பா, நான் உன்னை கடவுள் என நினைக்காமல் என்னிடம் உள்ள செல்வத்தையும் பொருளையும் பதவியையும் நான் கடவுள் என நினைத்து நான் உன்னை சந்திக்காக இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை கண்டு நீர் எனக்காக உன் உடலை தந்த அந்த உணவை நான் உண்ணாமல் தவறி இருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக உம்மிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கேட்டடைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளைதான். அன்பு தந்தை இறைவா, நானுடைய வார்த்தைகளால் எத்தனை பேரை நான் அவமதித்திருக்கிறேன். பொருட்களையோ கத்தியை வைத்தல்ல, என்னுடைய நாவல் நான் எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறேன். எனக்கு சொந்தமில்லாத பொருளுக்காகவும் மனிதர்களுக்காகவும் பதவிக்காகவும் நான் எத்தனை முறை ஆசைப்பட்டிருக்கிறேன். நான் கடவுளுக்கு எதிராகவும் மனிதனுக்கு எதிராகவும் எத்தனை முறை நான் பாவம் செய்திருக்கிறேன். அந்த பாவத்திற்காக ஆண்டவரே உம்மிடம் மனம் வருந்தி கண்ணீர் மல்கி ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை மீண்டும் அதே வார்த்தையை சொல்லி உம்மிடம் நான் மன்னிப்பு கேட்க ஆசைப்படுகிறேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கேட்டடைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளைதான். அன்பு தந்தை இறைவா, கடைசியாக நான் ஒரு கணவனாக, மனைவியாக, தந்தையாக, தாயாக, பிள்ளையாக, சகோதர சகோதரியாக என்னுடைய கடமையிலிருந்து நான் தவறிய காரணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய தலையான கடமையிலிருந்து என்னுடைய சுய இன்பத்திற்காகவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இவர்களை நான் உதறி சென்றிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுள் சிறியவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, என்னில் சிறியவரான என்னுடைய மனைவி, உறவுகள், உற்றார், உறவினர், பிள்ளைகளை நான் மறந்து பல வேளைகளில் என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கேட்டடைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளைதான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கேட்டடைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளைதான். அனைவரும் எழுந்து முழங்கால் படிட்டு இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற நம்மையே தயார் செய்வோம். மாண்புயர் கீதம். மாண்புயரில் வருளான வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி சிறப்பு கருத்துக்களை வழங்கி இந்த நற்கருணை ஆசிரியை வழிநடத்தியவர் அருட்பணி ஆபிரகாம் தந்தை அவர்கள். குணோலியன் அருள் பணியாளர் சபையை சார்ந்தவர். தற்பொழுது ப்ரோன்ஷியல் செக்ரட்டரியாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். நம் அனைவருடைய சார்பாக தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜபத்துகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம்.
பெற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.